ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வந்துடுச்சு. என்ன ஃபங்க்ஷன்னு பார்க்கலாம். ஃபுல் வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் எல்லோரும் ரெடியாகி ஜாலியாக அப்படியே கிளம்பிட்டோம். ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம வீட்டில் பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. நம்ம பியூட்டிக்கின் டீமில் ஒருத்தவங்களுக்கு தான் இன்றைக்கி பேபி ஷவர். நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. ஒரு 2 ஸ்டாப்பிங் போல் மண்டபத்தை ரீச் பண்ணிட்டோம். நம்மளுடைய அவுட்லுக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. நாம் சாரீ கட்டிட்டு போனோம். நமக்கே கொஞ்சம் சிரிப்பு தாக முடியல. ஆனால் எல்லோரும் அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குலாம் சொன்னாங்க. நாம் கட்டிட்டு நம்ம பட்ட அவஸ்தை நமக்கு தான் தெரியும். அடிக்கடி கட்டினா தானே தெரியும். நமக்கு இந்த லுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏறி போனால் யாரும் இன்னும் வரல. நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம். ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போனால் தானே நல்லது. கரெக்டாக சாப்பாடு டைமில் எப்படி போக முடியும்? நாம் வீடியோ வேறு எடுக்கணும் இல்லையா? எல்லோரும் வந்திருந்தாங்க. அம்மா எல்லோரும் வந்திருந்தாங்க. பிரைட் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. இன்னும் அவங்க வீட்டிலேருந்தே வரல அப்படின்னு கேள்விப்பட்டேன். சரி, நாம் வேலை என்ன, நம்ம உட்காந்துக்கலாம். ஹப்பி கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஒருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. பிரைடும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கார் வந்துருந்தது. சரி, எப்படி ரெடியாகி வரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா யாஷ், அவங்க பேர் வந்து யாஸ்மின், நம்ம யாஷ்னு கூப்பிடுவோம். சூப்பராக ரெடியாகி வந்திருந்தாங்க. பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு ஃபுல் மேக்கப், ஃபுல் ரெடி, செம்ம க்யூட்டாக இருந்தா. இவங்களோட மேரேஜ் வீடியோ நம்ம ரீசெண்டாக ஒரு 8 மந்த் முன்னாடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா போய் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. மண்டபத்தில் ரீச் பண்ணிட்ட அப்புறம் மேலே வந்துட்டாங்க. அங்கே போய் உட்காரணும் இல்லையா, ஸ்டேஜில் போய் உட்கார வச்சுட்டாங்க. ஸ்டேஜ் அந்த டெக்கரேஷன் இவங்களே பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து ஒரு லுக்கு கொடுத்தாச்சு. ஒரு 2-3 போஸும் எடுத்தாச்சு. க்யூட்னஸ் ஓவர்லோடுன்னு தான் சொல்லணும். செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. என்ன பேபின்னு தான் தெரில. கண்டிப்பாக என்ன பேபின்றதை நான் அப்லோட் பண்ணுவேன். இன்னும் ஒரு 10 டேஸில் நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். அவங்க வீட்டு ஆளுங்க எல்லோரும் வந்துட்டாங்க. பொண்ணு வீட்டு சைட்லேருந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சீருக்காக வச்சுருந்தாங்க. எல்லாமே கவுண்ட் பண்ணவே முடியல, அவ்வளோ நிறைய இருந்துச்சு. என்னென்னவோ இருந்துச்சு. லட்டு, அச்சு முறுக்கு, அதிரசம், பூரி, ஃப்ரூட்ஸு, அப்பப்பப்பா கூட்டமும் நிறைய வந்துச்சு. ஏன்னா பிரைடு வந்துட்டோன்னு எல்லோரும் வந்துட்டாங்க. வீடியோலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. இதுதான் மாப்பிள்ளை பொண்ணு 2 பேரையும் எங்கள் இதில் உட்கார வைப்பாங்க. எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. 2 பேரையும் உட்கார வச்சு பொண்ணுக்கு நலங்கு வைப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்க வீட்டு சைடு ஆளுங்கள்லாம் வந்து நலங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாலை போட்டுட்டாங்க 2 பேருக்கும். மாலை வந்து சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நலங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து சந்தனம் வைக்கல, அதுக்கு பதில் பவுட்ரு வச்சிட்டோம். ஏன்னா அது சந்தனம் காஞ்சி ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ஆகிடுது. அதனால் எங்கள் இதில் மோஸ்ட்லி நாங்கள் பவுட்ரு தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். 9 வகை வளையல் வச்சுருந்தாங்க. வளைகாப்புக்கு வளையல் தானே ரொம்ப மெயின். அது எல்லோரும் போட்டு விடுவாங்க, 2 போட்டு விடுவாங்க. அவங்க வீட்டு சைடு எல்லோரும் முடிச்சிட்ட பிறகு அவங்க ஏதோ பூரி ரிட்டன் கிஃப்ட் மாதிரி ஒரு பேப்பரில் தேங்க்யூன்னு கவரில் ரிட்டன் கிஃப்ட் மாதிரி பூரிலாம் போட்டு வளையல், அப்புறம் அந்த பாக்கு, வெத்தலை எல்லாமே வச்சு கொடுத்தாங்க. எல்லாம் நலங்கு வைக்கிற எல்லாருக்குமே அது கொடுத்தாங்க. எல்லோரும் அது அவங்க வீட்டு ஆளுங்க முடிஞ்சிட்ட அப்புறம் நம்ம வீட்டு சைடு, மாப்பிள்ளை வீட்டு சைடு எல்லாருமே வளையெல்லாம் போட்டு நலங்கெல்லாம் வச்சோம். எங்கள் அம்மா நலங்கு வச்சாங்க. பையன் மூஞ்சியில் நிறைய பவுட்ரு பூசி விட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு செல்ல புள்ளை, எங்கள் வீட்டுக்குள்ளே செல்ல புள்ளைன்னு சொல்லலாம் அவனை. இன்றைக்கி அவனுக்கு ஒரு குழந்தை வரும்போது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ் தானே. வளையல் அவங்களும் போட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரிலேஷனாக வந்து வளையல்லாம் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. அது வந்து கிட்டத்தட்ட டெலிவரிக்கு ஒரு 2 நாள் முன்னாடி தான் அதை வளையல்லாம் அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லுவாங்க. அப்போ தான் அதெல்லாம் இது பண்ணுவோம். அது வரைக்கும் வீட்டில் ஜாலியாக அதை பார்க்கும் போதெல்லாம் அது ஒரு உள்ளக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும், நல்லா இருக்கும். அது நிறைய பேர் அந்த வளையல் அப்படியே வச்சுப்பாங்க கூட. ஒருத்தர் விடாமல் எல்லாருமே நலங்கு வச்சோம். நம்ம பியூட்டி குயின்ஸ்லேருந்து அடுத்து ஒரு ஆள் வராங்க. அவங்களும் நலங்கு வச்சிட்டாங்க. எல்லோரும் ஒரு ஆளாக வந்து நலங்கு வச்சிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2 ஹார்ஸ் போல் ஆகிடுச்சு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோன்னா பார்த்துக்கோங்களேன். நல்லா அந்த ஸ்வெட்டிங்லாம் கூட இல்லை, ஃபுல் ஏசியில் சூப்பராக இருந்தது. அதெல்லாம் காற்றுல நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒரு ஆளாக வந்து சூப்பராக பாருங்கள். எல்லாருமே வந்து ஒரு பிரைட்னஸ்ஸாக இருந்தாங்க. எந்த ஒரு ஸ்வெட்டிங் எதுவுமே கிடையாது. அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஆமாம், இப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் எப்படி, நம்மளும் போய் அப்படியே நலங்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பவுடர் எல்லாம் பூசி, அவள் ஃபேஸே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. பாவம், தொடச்சி விட்டா நல்லா இருந்திருக்கும். ரொம்ப இதுவாகிட்டுருக்கு. நாமளும் பவுடரெல்லாம் போட்டுட்டு சுற்றி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் டிஸ்டியும் சுற்றிட்டோம். ரொம்ப டிஸ்டி போட்டிருக்கோம். ஒரே ஒரு வளையல் நமக்காகவே இருந்தது. நிறைய பேர் இதுக்கு முன்னாடி பண்ணவங்களாம் வளையலே போடல. ஆல்ரெடி அவங்க ஒருத்தர் 4 வளையல் போட்டதுனால காலி ஆகிடுச்சு. ஒரே ஒரு வளையல் இருந்தாலும் நான் போட்டு தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு பிளஸ்ஸிங் கொடுத்துட்டு
அப்படியே நான் அங்கேருந்து வந்துட்டேன். ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்காமல் போறியே அப்படின்னாங்க. சரி கொடுங்க நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அதுக்குள்ளே வளையல் அதுக்கப்புறம் அது பூரிலாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. நாம் திறந்து பார்க்கல. தேங்க்யூன்னு போட்டிருந்தாங்க. பரவாயில்லையே கவரில். சரி ஓகே ஃபங்க்ஷன் ஃபினிஷ் ஆகிடுச்சு, சாப்பிட்ணும் இல்லையா. கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் டைனிங் இருந்தது. போய் பார்க்கும்போது ஒரு இடம் கூட இல்லை, எல்லாருமே உட்காந்துட்டாங்க. ஒரு 4 பிளேஸ் மட்டும்தான் இருந்தது. சரி நம்ம பசங்களை உட்கார வச்சிடலாம். ஐஸ் கூட ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பிரியாணி ஒரு பக்கம் சுட சுட செம்மையாக இருந்தது. நான் சாப்பிடும்போது நீங்கள் பார்க்கணுமே, அப்படி இருந்தது. வேறு லெவல். ஆடு வாங்கி வெட்டி செஞ்சுருக்காரு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷபுளாக ஃபீல் ஆச்சு. எல்லோரும் உட்காந்துட்டாங்க. நானும் அபியும் கடைசியாக உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் சேர்ந்து உட்காந்துக்கிட்டோம். பிரியாணி வெயிட்டிங் நமக்காக. இலைலாம் போட்டு அந்த கேசரியெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. சாப்பாடில் கேசரி அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாஸ்மதியில் கேசரி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அது எப்படியும் நான் 2 வாட்டி வாங்கி சாப்பிட்டேன். சிக்கன் 65 கூட வச்சுருந்தாங்க. இந்த பிரியாணியை பார்க்கும்போதே அப்படியே நாக்கெல்லாம் ஊறிச்சே. அதை எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டா தான் நமக்கு திருப்தி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தேன். எத்தனை தடவை சாப்பிட்டாலும் அது என்னன்னு தெரியல, மட்டன் பிரியாணி எனக்கு சலிக்கவே மாட்டேங்குது. அதுலேருந்து இருக்க அந்த மட்டன் பீஸை எடுத்து சாப்பிடும்போது ஆஹா ஆஹா வேறு லெவலில் இருந்தது. ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி 2 வாட்டி நான் வாங்கி சாப்பிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா நம்மளுடைய மோஸ்ட் ஃபேவரட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தெரியும். சரி சாப்பிட்டு போய் மேலே பார்த்தா யாஷ் தனியாக ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருந்தா. அவள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டா போல். ஆனால் அவள் இன்னும் சாப்பிடவே இல்லை. அவள் கூட நின்று நம்ம ஃபோட்டோவே எடுக்கல இல்லையா. சரி நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அவளோட பின்னாடி இருக்க அந்த ஜடையை நான் பார்க்க மறந்துட்டேன். சரி இரு நான் அதையும் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். லுக்கு விட்டா பாருங்க, ஆஹா அப்படி இருந்தது. சுற்றி தான் போடணும் செல்லத்துக்கு. செம்ம க்யூட்டாக இருந்தாங்க. நாம பியூட்டி குயின்ஸ் லாஸ்ட்டாக பிரைடு கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.